பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் எழில் அங்க பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கோபி என் அப்பாவோட பிறந்தநாளை இந்த பாக்கியா இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு கொண்டாடுறா. ஆனா எனக்கு யாரும் இதை பத்தி சொல்லவே இல்லையே. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க நான் அழகான ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கூப்பிடாம இருந்தாலும் என் அப்பாவோட பிறந்தநாளைக்கு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு பாக்கியா கூப்பிட்டாதான் போகணுமா என்ன? யாரும் கூப்பிடலனாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாத்தாவோட பிறந்தநாளைக்கு போன கோபியை ரொம்பவே அவமானப்படுத்திடுறாரு தாத்தா. அது மட்டும் இல்லாம பாக்கியா ஏற்கனவே என் அத்தையும் மாமாவும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம் வருது. இந்த சந்தோஷமான நாளில் அவங்கள சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு பாக்கியா கோபியை திட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கோபி ரொம்ப கோபமாக பாக்கியா கிட்ட, உன் பையன் எழில் உன் மருமகன்னு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா இவ்வளோ ஆடம்பரமாக சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி பிறந்தனால நீ கிராண்டாக கொண்டாடுறது சரி. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் இப்படி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர்றது தப்புன்னு என்ன வெளியில் போக சொல்கிறியா? உனக்கு என்ன உரிமை இருக்குது என்கிட்ட பேசவோ இல்லை என்னை வெளியில் போக சொல்லவோ? ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் மேலே வருத்தமாக இருக்காங்க. இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்னை பற்றி என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் தப்பாக சொல்லி எங்களெல்லாம் பிரிச்சுட்டல, என்னை அந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் பண்ணிட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாக்கியா. என்னைய அவள் வெளியில் போக சொல்கிறேன். அப்போ பழனிசாமி வந்தால் மட்டும் ஒத்துப்ப போலையே. என் அப்பாவோட பிறந்தநாள இவ்வளோ கிராண்டாக கொண்டாட உனக்கே உரிமை இல்லை. இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு என் பசங்க கிட்ட வேற சொல்லி வச்சிருக்கல. என்ன ஆச்சு, வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செழியன் கிட்ட ஃபோன் பண்ணாலும் என்ன ஏதுன்னு ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்கிறான். இனியா மனசை கூட மாற்றி வச்சிருக்க. இனியா டேடி டேடின்னு என்னை சுற்றி சுற்றி வருவா. என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பா. ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பொண்ணு இனியா கிட்ட ஃபோன் பண்ணால் கூட அவளும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இப்படி வீட்டில் உள்ள எல்லாரையும் உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன ஏன் பசங்களை விட்டு பிரித்து என்னை இப்படி தனியாக நிற்க வச்சுட்டுல. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாரும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் அனுப்ப போகிறாங்களா இல்லையா பாரு பாக்கியா அப்படின்னு ரொம்ப கோபமாக கோபி பேசிகிட்டு இருக்க. அங்கே போன ஈஸ்வரி, டே கோபி, உன்னை யார் இங்கே வர சொன்னது? என்னவோ விட்டா பேசிக்கிட்டே போகிற. நீ இங்கே வரக்கூடாது, யாரும் கோபியை கூப்பிடக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். நாங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீ வரவே கூடாது. எப்பயும் அந்த ராதிகா தானே உனக்கு பிடிக்கும். ராதிகாவோட வீட்டிலே இரு, எங்கள் பக்கமே வராத. அது மட்டும் இல்லை, ஏதோ சொன்னியே என் பேரை எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், அதுக்கு காரணம் பாக்கியா தானு. யாரும் காரணம் இல்லை, அவனா விருப்பப்பட்டு தான் வெளியில் போயிருக்கான். அவன் வேலையை அவன் பார்த்துப்பான். எங்கே தங்கணும், எப்படி அவன் இருக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எப்படி சம்பாதிக்கணும்னு எழிலுக்கு நல்லாவே தெரியும். ஒரு அப்பாவாக இருந்து பிள்ளைங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காத நீ எல்லாம் எழில் வெளியில் போயிட்டான்னு ஏதோ இங்கே பாக்கியா தான் காரணம்னு பேசிகிட்டு இருக்க. முதல்ல வெளியில் போடா. உங்ககிட்ட பேசவோ உனக்கு விளக்கம் கொடுக்கவோ எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு பெரிய நாடகம் போடுறியா? நீ என் பையனே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா ஏதோ உரிமை இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்தியா? இவங்க எல்லாரும் தான் என் சொந்தக்காரங்க. பாக்கியா மட்டும் இல்லைன்னு வை, இப்போ நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. எனக்கு பிடிச்ச எல்லாரும் என்னை சுற்றி இருக்கும்போது உன்னை மாதிரி ஆள்லாம் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது கோபி அப்படின்னு சொல்லி கோபியை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி ஒரு பக்கம் பாக்கியா திட்ட, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வாய்க்கு வந்தபடி பேச, தலை குனிஞ்சி எதுவுமே பேச முடியாமல் வாங்கிட்டு வந்த கிஃப்டையும் எடுத்துக்கிட்டு கோபி வெளியில் போயிடுறாரு. வெளியில் போன கோபிக்கு பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. எல்லாரும் இருக்க திமிரில் பாக்கியா என்ன இப்படியெல்லாம் பேசிட்டால, நாளைக்கே அவள் ஹோட்டலுக்கு போய் எல்லாரும் முன்னாடி இந்த பாக்கியாவை அவமானப்படுத்தி அவளை நல்ல அள வைக்கணும். என்ன அவமானப்படுத்தி இப்படி தானே வெளியில் அனுப்புனா, நான் யாருன்னு நாளைக்கு பாக்கியாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு கோபி. வீட்டுக்கு போன கோபி கண்கலங்கிக்கிட்டே அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு போன கிஃப்டை கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னப்பா நீங்கள், நான் வாங்கிட்டு வந்த கிஃப்டையும் வாங்காமல் என்னையும் வெளியில் அனுப்பிட்டீங்களே, அப்படி என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அம்மாவும் நீங்களும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டிங்களா? ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்னை மன்னிக்காமல் இன்னும் எத்தனை நாள் நீ என் பையனே இல்லைன்னு இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? என் பசங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் அப்பா அம்மாவும் என்னை வேண்டான்னு ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கையில் இருக்க கிஃப்டெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி. இங்கே அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் என்னை மட்டும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அந்த எழிலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா ஒரு பக்கம் எழில் என்னை திட்டுறான். எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானேன்னு என்னால் தாங்கிக்க முடியாமல் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கே என் பையனை கூட்டிகிட்டு போயிடணும். அவன் வெளியில் தனியாக நின்று கஷ்டப்படக்கூடாது. அமிர்தாவையும் நிலாவையும் கவனிக்க அவனுக்குன்னு ஒரு தொழில் இல்லை, சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு என் பையனை பற்றி நான் யோசிக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கே எழில் என்னமா கோவப்பட்டு என்கிட்ட பேசுகிறான். இப்படி என்னை பார்த்து பார்த்து என் கூட சந்தோஷமாக இருந்த என் குடும்பம் எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறதுக்கு காரணம் அந்த பாக்கியா தான். அவள் பார்க்குற அந்த தொழில் தான்.
அந்த தொழிலில் இருக்க போய் தான் நல்ல சம்பாத்தியம் இருக்க போய் வீட்டில் முதல் மரியாதை கிடைக்குது அந்த பாக்கியாவுக்கு. எல்லாரும் ஆனால் என்ன அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகிறாங்க. பாக்கியா, நாளைக்கு உன் ஹோட்டலுக்கு வரேன், வந்து நான் செய்கிற பிரச்சனையில் நீ அவமானப்பட்டு நிற்கணும். நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது. என் குடும்பத்தையும் என்னையும் பிரித்து நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருந்த கோபி அங்கே வெளியில் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த கோபியை பார்த்து ராதிகா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னைக்கு என்ன கோபி பெரிய பிரச்சனைன்னு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ராதிகா, மனசெல்லாம் வேதனை, என்ன பண்ணேன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வந்தாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு ராதிகா, இனி இப்படி நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபி பேசின உடனே ராதிகா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பாக்கியா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதை யோசனை பண்ணிட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க அதானே. ஆக மொத்தத்தில் என்ன நீங்கள் கவனிக்க போகிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் உங்களால் எனக்கு பிரச்சனை மட்டும் தான் வருதே தவிர்த்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நானும் மையவும் என்றைக்கும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இங்கே வெளியிலேயே படுத்து தூங்குங்க. உங்ககிட்ட பேசி உங்களை திருத்திடலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் திருந்த வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ராதிகா அங்கே தூங்குறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. கோபி உடனே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. போ ராதிகா போ, நீ எப்படி என்னை புரிஞ்சுப்ப? என் அப்பா அம்மாவே என் மனசை புரிஞ்சுக்காம வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நீ நேற்று வந்தவ, நீ மட்டும் என்னை புரிஞ்சுக்க போறியா என்ன? எல்லாரும் என்னை விட்டுட்டு போங்க, நான் தனியாகவே இருந்துக்கிறேன். உங்களால் மட்டும் எனக்கு என்ன சந்தோஷமாக கிடைக்குது? என்னால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு யாரும் எனக்கு வேண்டாம். என் அம்மாவே என்னை இப்படி திட்டாங்களே, இனி என் பையனே இல்லைன்னு எத்தனை முறை என் முன்னாடி சொல்லிட்டாங்க. இதை பார்த்து அந்த பாக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கே வெளியிலேயே உட்காந்துட்ருக்காரு கோபி. ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு இங்கே தாத்தா எழில்கிட்ட, டே எழில், இந்த தாத்தா மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல? என் மேலே கோவம் இல்லை, என்னை உண்மையாகவே என் மேலே நீ பாசம் வச்சுருக்கேன்னா வாப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். பாவம் நிலாவை பார்க்காம என்னால் மட்டும் இல்லை இனியாவும் ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்கா. ஏதோ உங்கள் பாட்டி வாய்க்கு வந்தபடி பேசிட்டா, உரிமையில் பேசிட்டா, அவளை மன்னிச்சு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து இரு எழில். நீ இப்படி தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதுலாம் சரிப்பட்டு வருமா? எத்தனை நாள் தான் இன்னும் அந்த ரூமில் இருக்க முடியும்? வீடு எதுவும் பார்த்துருக்கிறியா? பேசாமல் அதெல்லாம் வேண்டான்னு நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு. இனி ஈஸ்வரியா ஆகட்டும், வீட்டில் உள்ள யாரும் உன்னை எதுவுமே பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா எப்படியாவது எழில சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு எழில் சிரிச்சுக்கிட்டே, தாத்தா உங்கள் மேலேயும் பாட்டி மேலேயும் எனக்கு மதிப்பு மரியாதை பாசம்னு எல்லாமே இருக்குது. ஆனாலும் வீட்டை விட்டு நான் எதுக்காக வெளியில போனேன்? வீட்டில் இருக்கிறவங்க மேல இருக்கிற கோவத்திலேயே வெளியில போனேன்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை தாத்தா. பாட்டி சொன்னது சரிதானே, நான் சாதிச்சு காட்டணும், என்னுடைய துறையில நல்லபடியா முன்னேறி கை நிறைய சம்பாதிக்கணும்னு பாட்டி நினைச்சதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு? அது எல்லாமே நடக்கணும்னா நான் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால தான் என் பொண்டாட்டி அமிர்தாவையும் கூட்டிகிட்டு வெளியில் போனேன். என்னைக்காவது ஒரு நாள் பாட்டி நினச்ச மாதிரியே நானும் சாதிச்சு காட்டுவேன், கை நிறைய சம்பாதிப்பேன், பாட்டி சொன்ன எல்லாத்தையுமே செய்வேன் தாத்தா. அப்போ கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அது வரைக்கும் அங்கே வீட்டுக்கு கூப்பிடாதீங்க தாத்தா. அப்பப்போ உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். நீங்களும் கண்டிப்பாக என்னை வந்து பார்க்கலாம். கொஞ்சம் என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கோங்க தாத்தா. என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. எப்பயும் போல் நீங்கள் 2 பேரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் பாட்டியும் கவலைப்படக்கூடாது. நான் வரலையேன்னு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் பிறந்தநாளைக்கு யாரும் கூப்பிடலைனாலும் நான் வரணும்னு வந்தேன். எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல தாத்தா. அதே மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எழில். எழில் அமிர்தா நிலான்னு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து பாட்டி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. பாக்கியாவுக்கு பதில் பேச முடியாமல் ரொம்பவே அழுக வருது. என் பையன் எழில மறுபடியும் வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடக்கூட என்னால் முடியலையே. அவன் நினச்ச மாதிரியே சாதிச்சு காட்டினாதான் மறுபடியும் அவன் அந்த வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்கிற மரியாதை அமிர்தாக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே எழில் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியா எழில் அங்கேருந்து போகிறதையே பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இனியாவும் இன்னொரு பக்கம் செல்லியனும் அம்மா மட்டும் வீட்டுக்கு வாடா எழில்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக எழில் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் அம்மா அப்படி ஒரு இதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன் தான் அம்மா அப்படி பேசுகிறாங்களோ, ஏன் அம்மா இப்படி அமைதியாக இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சி 2 பேரும் வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கு வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, பரவாயில்லையே பாக்கியா, ஒரே நாளையில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் வர வச்சு அசத்திட்டப்போ இப்படி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் எழில் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. எழில பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியாவும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான்
இங்கே மாமாவுக்கு 80வது பிறந்தநாளையே நான் கொண்டாடணும்னு முடிவெடுத்தேன். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அடுத்த நாள் காலையில் பாக்கியா எப்பயும் போல் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, பாக்கியா வீட்டில் வேலை இருக்குன்னா நீ யோசிக்காத, ஹோட்டலில் போய் எப்பயும் போல் உன்னுடைய வேலையை பாரு, நீ கை நிறைய சம்பாதிக்கணும், புரியுதா? நீ எப்பயுமே தொடர்ந்து வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இங்கே ஜெனியவும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க போ அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவை அனுப்பி வைக்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரதுனால பாக்கியாவுக்கு நிற்க கூட நேரம் இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஹோட்டலில் வேலைகளை ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே கோபி தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்பும்போது பாக்கியாவை நல்லா வெளுத்து வாங்கணும், அப்போ தான் என் மனசே நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஸ்னஸை பார்க்க போகாமல் நேராக பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலில் வந்து நிற்கிறாரு கோபி. இங்கே செல்வி கோபி அங்கே ஹோட்டலுக்கு வரதை பார்த்த உடனே பாக்கியா கிட்ட போய், அக்காக்கா அங்கே யார் வராங்கன்னு பாரு, கோபி சார் வராருக்கா, இவர் எதுக்குக்கா இங்கே வராரு, நேற்று ஃபங்க்ஷனில் வந்து நல்லா அவமானப்பட்டு போனார், அதனால் உன்னை திட்டுறதுக்கு வராரோ அப்படின்னு செல்வி சொல்ல, அதுக்கு பாக்கியா, நீ கொஞ்சம் அமைதியாரு செல்வி, என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன், வந்த கஸ்டமரை முதல்ல கவனி, அவர்கிட்ட நான் பேசி முதல்ல இங்கேருந்து அனுப்பி வைக்கிறது தான் நல்லது, ஏன்னா அவர் எப்போ எங்கே வந்தாலும் பிரச்சனை மட்டும்தான் வரும், அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தவங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன பாக்கியா கோபிக்கிட்ட, என்ன சார் என்ன திடீர்னு என்னோட ஹோட்டல் பக்கம் வந்திருக்கீங்க, ஏன் ராதிகா உங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடெல்லாம் தரது இல்லையா, இல்லை உங்கள் ஹோட்டலில் நீங்கள் நல்ல சாப்பாடெல்லாம் தயாரிக்கிறது இல்லையா, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காம மறுபடியும் இங்கே ஏன் ஹோட்டலுக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஆனால் பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருந்த கோபி, என்ன பாக்கியா ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் எதுக்கு சாப்பிட்றதுக்கு உன்னோட ஹோட்டலுக்கு வரணும், நீ ஏன் வேண்டான்னு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உன் ஹோட்டல் சாப்பாடை மட்டும் சாப்பிடுவேன்னு பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அப்பாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தியிருப்ப, அங்கே எல்லாரும் இருக்க போய் தானே அப்படி பேசினேன், இப்போ பேச பார்ப்போம், என் அப்பா அம்மா மேலே எனக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கேருந்து வந்தது, என் பசங்க என் அப்பா அம்மானு எல்லாரோட மனசையும் மாற்றி எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி என்னை திட்ட வச்சு என்னை அவமானப்படுத்தி நேற்று அங்கேருந்து அனுப்பிட்டல, உன்னை சும்மாவே விடக்கூடாதுன்னு எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா, நான் உன்னை ஏதாவது செய்யணும், இந்த தொழில் இருக்க போய் தானே நீ இவ்வளோ திமிரில் பேசிகிட்டு இருக்க, உன் தொழிலே இல்லாமல் பண்ணணும்னு நான் எப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அதான் காலையில் என் வேலையை பார்க்க பிஸ்னஸ் பண்ண கூட போகாமல் உன்னை பார்க்க நேராக இங்கே வந்தேன். ஆமாம், என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், இல்லை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நீ எதுக்காக நினைக்கிற அப்படின்னு அங்கே வந்த கஸ்டமர் முன்னாடி பாக்கியாவை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது பாக்கியாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கோபி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே பாக்கியா ரொம்ப கோவமா, நீங்கள் தான் கோபி சார் ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் நிற்கிறது என்னோட ஹோட்டல், என் ஹோட்டலுக்கே வந்து என்னையே தேவையில்லாமல் பேசுருவீங்களா, அப்படி உங்கள் அம்மா அப்பா மேலே அக்கறை இருந்தால் அவங்கள வேணா ராதிகாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க, முடியாதுல்ல, அப்போ அமைதியாக இருங்க, என்னை வந்து கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லபடியாக கவனிக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர்த்து எதுக்காக பிறந்தநாள் கொண்டாடினேன், என்னை விட உனக்கு உரிமை அதிகமாக இருக்கான்னு கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு என் அம்மா தான் முக்கியம், என் அம்மா கூட தான் இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, உங்கள் பொண்டாட்டி ராதிகா என்ன செஞ்சாங்க, அவமானப்படுத்தி எங்கள் அத்தையை அள வச்சு மறுபடியும் என் வீட்டுக்கே தானே அனுப்பி வச்சாங்க, நீங்கள் கூட வந்து பேசுனீங்களே சார், எங்கள் அம்மாவால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, மறுபடியும் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிடு பாக்கியா அப்படின்னு சொன்னீங்களே, கூட இருக்கும்போது அம்மா அப்பாவை பார்க்குறதில்ல, பார்த்துக்கிறவங்களையும் வந்து திட்டுவீங்களா, ஒழுங்கா வெளியில் போங்க, உங்ககிட்ட பேச எனக்கும் ஒன்றுமே கிடையாது, அப்படி உங்கள் அம்மா அப்பா மேலே உரிமை இருக்குன்னு பேசுனீங்கன்னா நான் எதுவுமே தடுக்கலை, உங்கள் அம்மா அப்பாவை உங்கள் கூடயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இப்படி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக போயிடும், தேவையில்லாமல் இங்கே பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல வந்து என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக கோபிக்கிட்ட பேச கோபி பயந்து போயிடுறாரு. என்ன இவ்வளோ அவமானப்படுத்தி அள வைக்கலான்னு பார்த்தா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறா, அதுவும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவேன் வேற சொல்கிறாளே, அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு கோபி பேசாமல் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது, இல்லைனா இவ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செஞ்சாலும் செஞ்சிருவா, இந்த பாக்கியா அப்படிப்பட்டவ தானே, இவளை வந்து அவமானப்படுத்தி இவகிட்ட போய் பேசலான்னு வந்தனே, இது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு யோசனை பண்ண கோபி பாக்கியா பேசிக்கிட்டே இருக்கும்போது, போதும் போதும், அதான் எனக்கு மட்டும் என்ன உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசையா, இங்கே வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதில் பேச முடியாத கோபி அமைதியாக கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்த செல்வி ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாக்கா, நீ பேசின பேச்சால இங்கே கோபி சார் எவ்வளோ கெத்தாக வந்தார், இப்போ பயந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஆமாங்க செல்வி,
வரவங்க கிட்ட எல்லாம் நாம ஒவ்வொருத்தரையும் பார்த்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டாதான் நம்ம கெத்தா இந்த இடத்துல வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம ஹோட்டல் வச்சு நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு போன செல்வி நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. என்ன செல்வி சொல்ற? அவன் ஏற்கனவே ஃபங்க்ஷனில் வந்து பட்ட அவமானம் போதாதுன்னு மறுபடியும் பாக்கியாவை பார்க்க ஹோட்டலுக்கு வேற போனானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா அந்த கோபிக்கு? பாக்கியா, நீ செஞ்சது ரொம்ப சரி. நீ இப்படி பேசினாதான் மறுபடியும் கோபி உன்னை எதிர்த்து பேசணும், உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டான். உன்னை பார்த்தாலே அந்த கோபி பயப்படணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இங்கே ராமமூர்த்தியும் நீ செஞ்சதுதாமா சரி பாக்கியா, எதுக்கும் துணிச்சலா இரு, எதுக்குமே தோண்டு போகாத, நீ தைரியமா இருந்தாதான் கோபி மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த செல்லியன் ரொம்பவே கடுப்பாகிறாரு. நம்ம அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறோம், ஆனா எப்ப பார்த்தாலும் அம்மாவோட வழியிலேயே தலையிட்டு தேவையில்லாம அம்மாவை எங்க பார்த்தாலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அம்மா வேலை பார்க்குற இடத்துக்கே போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரா, இனியும் நம்ம அப்பாவை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க செழியன் நடந்த விஷயத்த இங்க எழில் கிட்ட சொல்ல, எழிலும் நீ முதல்ல கிளம்பி வா, அம்மாவுக்கு சப்போர்ட்டா நீயும் நானும் இருக்கோன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் செழியனும் கோபியை பார்க்கறதுக்காக ரொம்ப கோவமா ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்க கோபி ரொம்ப சோகமா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அங்க எழிலும் செழியனும் வந்ததை பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்பட்டு, வா எழில், வா செழியா, இப்போவாது அப்பா கிட்ட பேசணும், அப்பாவை பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சே அப்படின்னு சந்தோஷமா உள்ள கூப்பிட, அங்க வந்த எழில், உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும், நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, அதான் தாத்தாவோட பிறந்தநாளைக்கு நீங்கள் வந்தப்பவே உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி நல்லா திட்டி தாத்தாவும் பாட்டியும் அவமானப்படுத்தி அனுப்புனது போதாதுன்னு எங்கள் அம்மாவை பார்க்க எதுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்க? ஏன் எங்கள் அம்மாவை அள வைக்கலாம், கஸ்டமர் முன்னாடி அவமானப்படுத்தினா எங்கள் அம்மா அவமானப்பட்டு நிற்பாங்க, அதை பார்த்து ரசிக்கலான்னு போய் எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, எதுக்காக நீங்கள் வேண்டான்னு உங்களை ஒதுக்கி வச்சோம், மறுபடியும் மறுபடியும் எங்களோட வழிக்கு எதுக்கு வரீங்க? எங்களுக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், நீங்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது. அது மட்டும் இல்லை, எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டாக நாங்கள் 2 பேரும் இருக்கிறோன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை எங்கள் அம்மாவோட வழியில் நீங்கள் தலையிட்டீங்க, அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டோம், வேற மாதிரி ஆயிரும். புரியுதா இல்லையா? அம்மா என்னைக்காவது உங்களை தேடி உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்களா? இல்லை உங்ககிட்ட பேசணும்னு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா? இல்லை உங்களை வீடு தேடி வந்து பேசியிருக்காங்களா? நீங்கள் வேண்டான்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது, இல்லை அம்மாவை பார்க்க ஹோட்டலுக்கு போய் பிரச்சனை பண்ணுறதுன்னு நீங்கள் தான் எங்கள் வழியில் வரீங்களே தவிர்த்து, நாங்கள் எல்லாருமே நீங்கள் வேண்டாம், எங்களோட அப்பாவே நீங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் என்னைக்கோ முடிவெடுத்துட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்காம மறுபடியும் அங்கே எங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பார்க்க வந்தீங்க, அவ்வளவுதான், வீட்டு பக்கமும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கோபியை பார்க்க போன செழியனும் எழிலும் ரொம்ப கோவத்தில் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே கோபியை பேசவே விடாமல் வெளுத்து வாங்குறாங்க. இங்கே கோபிக்கு பதில் பேச முடியல, ராதிகா வேற பார்த்துட்டு இருக்காளே, இவங்க என்னவோ என்னை பார்க்க பாசமாக வந்திருக்காங்கன்னு பார்த்தா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு ராதிகாவை பார்த்துக்கிட்டு அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாரு கோபி. இங்க செழியனும் எழிலும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்க கோபியை நல்லா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, உடனே ராதிகா, என்ன கோபி இங்க நடக்குது? ஆமா, உங்க அப்பாவோட பிறந்தநாளைக்கு கிஃப்டோட போய் நல்லா அவமானப்பட்டு வந்திருக்கீங்க போல, அதான் உங்க பசங்க வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறாங்களே, அந்த அவமானம் போதாதுன்னு மறுபடியும் உங்க பொண்டாட்டி பாக்கியாவை பார்க்க ஹோட்டலுக்கே போயிட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அங்க பாக்கியா வீட்டுல இருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க செஞ்ச செயலால உங்களை திட்டி அவமானப்படுத்துறதுக்காக உங்க 2 பசங்களும் எவ்வளோ கோபமா வந்து பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? உங்க பசங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பான்னு யாருக்கும் உங்க மேல கொஞ்சம் கூட பாசமும் இல்லை பரிவும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பயுமே பாக்கியாவோட குடும்பம் தான் முக்கியம்னு, என்னோட பசங்க என்னோட அப்பா அம்மான்னு அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்களே தவிர்த்து என்னை பற்றியும் மயுவை பற்றியும் என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பையன் செழியன் அப்பாவாயிட்டான்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, அதே மாதிரி இங்கே பாக்கியா எழில வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, என் பையன் எழில் ரொம்ப பாவோன்னு எவ்வளோ வருத்தப்பட்டீங்க. ஆனால் உங்கள் பசங்க உங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மா தான் முக்கியம், பாக்கியாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம், எங்கள் வழியிலேயே வராதிங்கன்னு வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. இப்போயாவது உங்கள் பசங்களை பற்றி உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுதா? பாக்கியா வீட்டில் உள்ள யாருமே உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ஏன் கோபி அங்கே போய் அவமானப்படுறீங்க? இதில் பாக்கியாவை வேற அவமானப்படுத்தணும்னு போயிட்டு அவமானப்பட்டு வந்து நிற்கிறீங்க. இதுவும் வேணும் இன்னும் வேணும், நான் என்ன சொன்னாலும் உங்கள் மண்டையில் ஏறவே ஏறாது கோபி. நீங்கள் திருந்த போகிறதே இல்லை. போகிற போக பார்த்தா நானும் மையவும் நீங்கள் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே போய் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இனியும் நீங்கள் என் சொல் பேச்சு கேட்கலன்னா
நீங்கள் வேண்டான்னு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் என் வழியை பார்த்துட்டு போகிறத விட வேற வழியே எனக்கு தெரியல கோபி. ஏன்னா நீங்கள் திருந்தவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கோவத்தில் ராதிகா கோபியை திட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கோபி, என்னடா கோபி உனக்கு வாழ்க்கை, உன் பசங்க உன்னை புரிஞ்சுக்காம வந்து திட்டிட்டு போகிறாங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகா வேற உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு.